பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன், பொருளாளர் சகோதரர் டி.ஆர். பாலு அவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் அருமை தங்கை கனிமொழி, ராசா, திருச்சி சிவா, மூப்பே சாமிநாதன் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு பாடுபட்டிருக்கக்கூடிய குழுவினர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தோழர்கள், குறிப்பாக பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா, தமிழினத் தலைவர் கலைஞர் உருவாக்கி தந்த பாதையில் கொள்கை தடம் மாறாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தலைமை பொறுப்பிலிருந்து வழிநடத்தி 6வது முறையாக கழகத்தை ஆட்சியில் அமர வச்சு திராவிட மாடல் என பெயரிட்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் நடைபெற வச்சு தமிழ்நாட்டை முதன்மை இடத்திற்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெருமித உணர்வோடு 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 17வது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான எங்கள் வாக்குறுதியை நான் வெளியிடுகிறேன். நடைபெற இருக்கிற தேர்தலில் வெற்றி பெற்று 7வது முறையாக ஆட்சி அமைக்க இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த நம்பிக்கை கழகத்தினருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் எந்த மாநில அரசும் இந்த அளவுக்கு மாபெரும் சாதனைகளை நிகழ்த்தினதில்லை என்று பெருமையோடு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான சாதனை திட்டங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் உருவாக்கி கொடுத்துருக்குறோம். பல மேடைகளில் அந்த திட்டங்கள் எல்லாம் பட்டியலிட்டு சொல்லியிருந்தாலும் ஒரு சின்ன ரீவைண்ட் மாதிரி தலைப்புச் செய்தியாக சில திட்டங்களின் பெயர்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞர் கனவு இல்லம், தாய் மாணவர் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் என ஒவ்வொரு துறை சார்பிலையும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழ்நாட்டை வளர்த்துருக்கிறோம். அதனால தான் நம்முடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்கவும் முடியல, மறைக்கவும் முடியல. நாட்டிலேயே டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இருக்குது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போதே 10 ஆண்டுகளுக்கான இலக்குகளை நிர்ணயித்து தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கணும். அதுக்கான தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் வகுத்தோம். ஒவ்வொரு தனி மனிதரும் பயனடைகிற திட்டங்களை உருவாக்கணும். கொடுத்த வாக்குறுதிப்படி 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாயை உரிமை தொகையாக கொடுக்க தொடங்கணும். தேர்தலை காரணம் காட்டி அதை தடுக்கலான்னு பாஜக நினைச்சது. ஆனால் அந்த சதியை முன்கூட்டியே உணர்ந்து 3000 ரூபாயையும்
கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை 1,31,00,000 மகளிரோட வங்கி கணக்கில் பிப்ரவரி மாதத்தில் செலுத்தணும். அரசு ஊழியர்களோட 22 ஆண்டு கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி அரசு ஊழியர்களுடைய மனங்களை மகிழ வச்சோம். இப்படி ஒவ்வொரு சாதனையும் புள்ளி விவரத்தோடு என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை கெடுக்க நினைக்கிற கூட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்குது. அவங்களும் ஏராளமான பொய் செய்திகளை பரப்பி பார்த்தாங்க. அது எதுவுமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எடுபடலை. இப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட எண்ணம் என்னன்னா, திராவிட மாடல் கட்டமைச்சிருக்கக்கூடிய வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு தொடர்ந்து பயணிக்கணும். தமிழ்நாடு தலை நிமிர்ந்த தமிழ்நாடா, தலை சிறந்த தமிழ்நாடா எப்பவுமே இருக்கணும். தமிழ்நாட்டை காக்க, கல்வியையும் உட்கட்டமைப்பையும் வளர்க்க, சமூக நீதியை தழைக்க, இதுவரை அடைஞ்சிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரணும். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும். இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட உறுதியான எண்ணம். சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லாததையும் செஞ்சு காட்டின கடந்த 5 ஆண்டுகளோட திராவிட மாடல் சாதனைகளை விஞ்சக்கூடிய அளவுக்கு திராவிட மாடல் 2.0 இருக்குது.